இந்த காணொளிய பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க. மதுரை மாவட்டத்தில் சோழவந்தான், வாடிப்பட்டி, கள்ளந்திரி, சிட்டம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 45,000 ஏக்கர் இருபோக பாசன வசதியும், மேலூர், வெள்ளலூர், கீழவளவு, கொட்டக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 85,000 ஏக்கர் நிலங்களில் ஒருபோக பாசனமும் நடைபெற்று வருகிறது. இத்தகைய சாகுபடிக்கு ஆதாரமான பாசன கால்வாய்கள் கழிவுநீர் கால்வாய்களாக காட்சியளிப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஒத்தக்கடை நகர் பகுதியில் செல்லும் இந்த பாசன கால்வாய்களில் மதுரை மாநகராட்சியின் திடம் மற்றும் திரவ கழிவுகள் நேரடியாக கலப்பதாக புகார் எழுந்துள்ளது. சாக்கடை பூரா கழிநீர் பூராமே சேர்ந்து வருது. இந்த கோழி வெட்டுறது, வைக்கிறது, மீன் வெட்டுறது எல்லாமே சாக்கடையிலே போட்டுறாங்க. போட்டு அது பூரா அந்த கழிவு பாட்டிலெல்லாம் வயக்காட்டுக்கு வந்துடுது. இது வந்து சரியான இது இல்லை. சும்மா பேருக்கு அள்ளணும்னு சொல்லி பேருக்கு சேச்சி போட்டு லேசாக அள்ளி போட்டு விட்டுறாங்க. அந்த வாய்க்கா வந்து இப்போ கீழே எங்களுக்கு 40 ஏக்கர் விவசாயம் இருக்குது. இந்த 9வது மலை பிரிவில், கலந்திரி கால்வா 9வது மலை பிரிவில் 40 ஏக்கர் விவசாயம் இருக்குது. அதுக்கு பூரா அழிவு தண்ணியாற்றி சாக்கடை தண்ணியாக வருது. சாக்கடை தண்ணி வந்து பாயும்போது பயிர்கள் வந்து ரொம்ப இதாகிடுது. சீக்குகள் வந்து அதிகமாக அடிக்குது. சீக்குகளை வந்து கட்டுப்படுத்த முடியல. சாக்கடை தண்ணி பாய்ச்சதாச்சு. நல்ல தண்ணி பாய்ச்சினா நல்லா வந்து விளையும். இது சாக்கடை தண்ணி பாயும்போது புற சீக்காத்தி அடிக்குது. உணவகங்கள், வணிக நிறுவனங்கள், இறைச்சி கடைகள் மற்றும் குடியிருப்புகளின் மொத்த கழிவுகளும் பாசன கால்வாயில் கொட்டப்படுவதால் விவசாயத்திற்கு செல்லும் தண்ணீரால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. அதோடு மருத்துவ கழிவுகளும் மது பாட்டில்களும் அதிகளவு காணப்படுவதால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதோடு விவசாயத்தின் மகசூலும் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். இந்த முல்லை பெரியார் தண்ணி வரையில முத வரையில சூடம் பொருத்தி சாமி கும்பிட்டு வரவேற்ற கால்வாய் தான் அந்த முல்லை பெரியார் கால்வாய். இப்பொழுது இது பார்த்தீங்கன்னா சாக்கடை இது அதுமா கலந்து இந்த பொதுப்பணித்துறையும் இந்த விவசாயத்துறைகளும் இதை வந்து ஒரு ஏட்டு கூட இதுவரையும் பார்த்ததில்லை. இந்த ஹைகோர்ட்லேருந்து ஒரு பெரிய அதிகாரி யாராவது இந்த கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தால் இந்த கால்வாயை பார்த்தா உடனே ஹைகோர்ட்லேருந்து ஒத்தக்கடை ஊராட்சி மன்றத்துக்கும் இதுக்கும் தகவல் கொடுப்பாங்க. அப்போ ஜேசிபி வச்சு வேகமாக வந்து குப்பையை அள்ளிட்டு இந்த குப்பையை நெட்டுக்க போட்டுருவாங்க. இந்த பாதையே சாக்கடை ஆயிரும். இந்த ஒரு இது இருந்தது அவங்க ஜேசிபியில் அள்ளி டிராக்டரில் கொண்டுட்டு போகையில் இந்த பகுதி பூராமே சாக்கடை ஆயிரும். இதுக்கு வந்து அரசாங்கம் முழுமையான ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இந்த பணத்துகளெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. பொதுப்பணித்துறை இதுவரையும் வந்ததும் இல்லை. இந்த விவசாயத்துறைகளும் இதுவரை வந்து ஒரு நடவடிக்கையும் இதுவரை எடுத்ததே கிடையாது. இந்த முல்லை பெரியார் இந்த கால்வாயில் பாசன கால்வாய்களில் கலக்கும் கழிவுநீர் குறித்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் வேளாண்மை துறை அதிகாரிகளிடம் பலமுறை புகார் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் பலர் விவசாயத்தை விட்டே வெளியேற வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளனர். நிர்வாகங்களே நிறைய இடங்களை கலக்கிறது. இது மிகவும் வருத்தமான செய்தியாக இருக்கின்றது. மதுரையில் இருக்கக்கூடிய கிராமங்களையும் நம்ம வைகை தண்ணீர் போகக்கூடிய 13 வரத்து கால்வாயில் அத்தனை கால்வாய்களும் ஆக்கிரமிப்பில் இருக்கின்றது. ஏற்கனவே இருக்கக்கூடிய கால்வாய்கள் எல்லாமே கழிவுநீர் கடுமையாக போகின்றது. அதாவது உள்ளாட்சி என்றைக்கு உண்டானதோ அன்னையிலிருந்தே இந்த கழிவுநீர் விடக்கூடிய மோசமான பழக்கம் இருப்பதனால விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. விவசாயத்துக்கு போகக்கூடிய தண்ணீர் எல்லாம் கழிவு நீரும் கெமிக்கல் நீரும் போகிறதுனால விவசாயிகள் நிலங்கள் மட்டும் பாதிக்கப்படுவதில்லை, நிலத்தடி நீர் மட்டும் பாதிக்கவில்லை, விவசாயிகளே பாதிக்கப்படுகிறார்கள். இதனால் பல விவசாயிகள் விவசாயத்தை விட்டு ஓடுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. ஏற்கனவே மதுரை மாவட்டத்தில் விவசாய சாகுபடி பரப்பளவு ஆண்டுக்காண்டு குறைந்து வரும் நிலையில் பாசன கால்வாய்களில் கழிவுநீர் கலக்கும் நிலை விளைநிலங்களை விற்பனை மனைகளாக மாற்றும் சூழலுக்கு தள்ளி உள்ளது. ஒவ்வொரு முறையும் பாசன கால்வாயில் தண்ணீர் திறப்பதற்கு முன்பாக அக்கால்வாய்களை தூர்வார்வதோடு இது போன்ற கழிவுகள் கலக்கா வண்ணம் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷ்குமாருடன் மதுரை செய்தியாளர் நாகேந்திரன். இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கணும்னா தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.